சார் ஈவே ராமசாமி யார் தெரியுமா சார்? பிறக்கும் போதே கடவுள் மறுப்பாளர் சார். குவான்னு குறப்பு கத்தின்னு பிறக்கும் போதே கடவுள் இல்லை கடவுள் இல்லைன்னு சொன்னார். இதுதான் டெக்ஸ்ட் புக்ல இருக்கும். ஈவே ராமசாமி சொல்றார், சுவாமிகளுடைய நேரம் கிடைத்து அவர் வந்து இந்த குடியரசு இதழை திறந்து வைத்தது நான் செய்த பூர்வ ஜென்ம புண்ணியம். தேசாபிமானம், பாஷாபிமானம், சமயாபிமானம். இவரை விட சிறந்த சங்கியை நீங்க எங்கேயாவது தேட முடியுமா? வீரமணி அவர்கள் மாதிரி எனக்கு உண்மையிலே சொல்கிறேன், அவரெல்லாம் உண்மையிலே நான் நன்றி சொல்லணும். தெரியுங்களா, நீங்கள் இப்போ பரவாயில்ல, இந்திய தத்துவத்தில் நிறைய ஊடகங்கள்லாம் வந்துருச்சு, ஜனம் டிவிலாம் வந்துருக்கிறாங்க. ஆனாலும் நீங்கள்லாம் என்ன எனக்கு கொடுக்குறீங்க? ஒரு அறிக்கை, ஒரு 10 அறிக்கை கொடுத்தா ஒரு அறிக்கை போடுறாங்க. அதுக்கு நம்ம என்னங்க போட்டிங்களா அப்படின்னு. விடுதலை இதழில் போன வாரம் பாருங்கள், முதல் பக்கம் 2வது பக்கம் முழு முதல் பக்கம் முழு 2வது பக்கம் அஸ்வத்தாமனுக்கு கொடுத்துருக்குறாங்க. (2015) சுயமரியாதை திருமண சட்டம் வழக்கு நான் போட்டப்போ கருணாநிதி அவர்கள் முரசொலியில் முதல் பக்கத்தில் என்னை திட்டி அறிக்கை விட்டார். அதே போல விடுதலையில் முதல் பக்கத்தில் 2015 வீரமணி அவர்கள் நவீன மனு தர்மத்தின் வாரிசு அப்படின்னு என்ன புகழ்ந்தார். இன்னைக்கு 2 பக்கம் முழுசா கொடுத்துருக்குறாங்க. எல்லாம் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் திருந்துங்க, அவங்களெல்லாம் பார்த்து விடுதலையெல்லாம் பார்த்து திருந்துங்க. கேட்டால் இல்லை சார் இது இப்படி தான் சார், 7வது பக்கத்தில் 4வது பாரா தான் சார் போட முடியும். என்னவோ போங்க. சரி, விஷயத்துக்கு வருவோம். இவங்க எல்லார்ட்டையும் கேளுங்க, இந்த கோஷ்டி எல்லார்ட்டையும் கேளுங்க, சோசியல் ஜஸ்டிஸ் சமூக நீதி வருவதற்கு என்ன சார் வழின்னு கேளுங்க. சமூக நீதி வர வேண்டும் என்று சொன்னால் இந்து தர்மத்தை அழிக்க வேண்டும். இதுதான் திராவிடம் சொல்லுகிற தீர்வு. கரெக்டா சார்? அங்கதான் சார் எல்லாம் ஆரம்பிக்குது, அழிக்கணும். இன்னைக்கு சனாதன தர்மத்தை அழிப்போம் என்று உதயநிதி பேசுறாரு. ஏன்னு கேட்டா, சார் நாங்க சோசியல் ஜஸ்டிஸ்க்காக பேசுறோம். திருமாவளவன் வேறொரு போன மாடல் நடத்துறாரு, கேட்டா நாங்க சோசியல் ஜஸ்டிஸ்க்காக பேசுறோம். இப்ப யோசிச்சு பாருங்க, இந்து தர்மத்தை அழித்தால்தான் சமூக நீதி வரும் என்கிறது ஒரு தரப்பு. இந்து தர்மத்தை இந்து தர்மத்தை நம்புபவர்களால் தான் சமூக நீதி இந்த மண்ணில் தழைத்திருக்கிறது என்பது நம்முடைய தரப்பு. இந்த இந்து தர்மத்தை அழிச்சா சோசியல் ஜஸ்டிஸ் வரும்னு சொல்றான் பாரு, அவன் சோசியல் ஜஸ்டிஸுக்காக ஒரு துரும்பை கூட இந்த மண்ணில் கிள்ளி போடவில்லை. தமிழகத்தில் 1000 ஆலய நுழைவு போராட்டங்கள் நடந்த போதிலும் ஈவே ராமசாமி அதுக்கு ஆதரவு தெரிவிக்கவில்லை. கீழ்வெண்மணியில் பட்டியல் சமூக மக்கள் எரித்து கொல்லப்பட்ட போது ஈவே ராமசாமி என்ன சொன்னார்? வாங்குற கூலியை வாங்கிட்டு பேசாம இருந்திருக்க வேண்டியதானே அப்படின்னு சொன்னார். திராவிடம் என்கிற தத்துவம் ஆரம்பிக்கும் பொழுது, பிராமணர் அல்லாத சங்கம் ஆரம்பிக்கும் பொழுது மகாகவி பாரதி எழுதுகிறார். இது பேத்தல். என்னையா இது கான்செப்ட்? யார் சொல்றா? நான் சொல்ல, மகாகவி பாரதி எழுதுகிறார். பிராமணர் அல்லாதோர் அப்படின்னு ஒரு ஜாதியே தமிழகத்தில் இல்லையே. ஆரியர் என்கிற வார்த்தைக்கும் திராவிடர் என்கிற வார்த்தைக்கும் புது புது புனை வார்த்தைகளை சொல்லிக்கொண்டு இன்றைக்கு பலரும் கிளம்பி கொண்டிருக்கிறார்கள். இவர்களால் சமூகத்திற்கு எந்த விதமான புண்ணியமும் ஏற்பட போவதில்லை. மகாகவி பாரதி எழுதியிருக்கார். ஆரம்ப காலகட்டத்தில் இந்த அமைப்பு ஆரம்பிக்கப்பட்டது. நீங்க ஒரே ஒரு லாஜிக் யோசிச்சு பாருங்க. ஈவே ராமசாமி தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இந்து தர்மத்தை திட்டிக் கொண்டே இருந்தார். இஸ்லாத்தை ரொம்ப மோசமா விமர்சிச்சிருக்கார் ஒரு இடத்துல. ஆனா ஒரு நாள் கூட பைபிளை விமர்சிச்சதே இல்லை. பார்த்தீங்களா? ஏன்? ப்ரொடியூசர் சார், நீங்க நம்ம இவ்வளோ சொல்றோம், ஈவே ராமசாமி சார் தமிழை காட்டு மிராண்டி மொழின்னு சொன்னார் சார், மலம் என்று பேசினார் சார், திருக்குறளை மலம் என்று பேசினார் சார். அதுக்கு இது நீங்க ரொம்ப நுணுக்கமான விஷயம்லாம் கவனிங்க. ஈவே ராமசாமி கோஷ்டிங்க கிட்ட ஒரு தனி தைரியம். நம்மெல்லாம் ஏதாவது தவறுதெல்லாம் ஏதோ டேட்டா தப்பா சொல்லிட்டோன்னு வைங்களேன், எவ்வளோ வெக்கப்படுவோம். யுனெஸ்கோவில் அவார்டு வாங்கினு புழுவுனாங்க, போட்டு நடு ரோட்டில் போட்டு அதை உடைச்சோம் அந்த ஃபர்னிச்சரை.
எங்கேயாவது வெக்கப்பட்டாங்களா பார்த்தீங்களா? யாராவது ஏன் இந்த மாதிரி புழுவுனீங்க, நாங்கள் அசிங்கப்பட்டமேன்னு கேட்டாங்களா பார்த்தீங்களா? இப்போ எடுத்துட்டு வந்தாங்க பாருங்க. வஉசி அவர்கள் தன்னுடைய மகனுக்கு வேலை கேட்டு ஈவே ராமசாமிக்கு லெட்டர் போட்டாருன்னு போட்டாங்க பாருங்க. ஒரு பூடு பொய் சொல்றதுக்கு, அந்த பொய் சொல்லி மாட்டிக்கிறதுக்கு கொஞ்சம் கூட வெக்கப்படாத ஒரு கும்பல் இந்த உலகத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அது தீக்கா இந்த திராவிட கும்பல் தான். வாழ்நாள் முழுசும் பொய். ஆனால் இந்த விஷயத்துல திருக்குறள் பத்தி இப்போ ஒரு டிபேட் வந்தது இல்லை, அப்ப வந்து பேசுறாங்க, சார் திருக்குறளை மலத்தோடு ஒப்பிட்டு ஈவே ராமசாமி பேசவே இல்லை, அவர் என்ன பேசினாருன்னு எங்களுக்கு தெரியும், நீங்க சொல்லுங்க பார்ப்போம். இவங்களுக்கு தெரியுமா இல்லையா நீங்க சொல்லுங்க பார்ப்போம். ஒரு டிபேட்ல என்ன அவர் பேசினார் தெரியுங்களா? திருக்குறள் மாநாடு நடக்குது, அந்த மாநாட்டில் வந்து ஈவே ராமசாமி பேசுறாரு, இவ்வளவு நாளா திருக்குறளை நான் வேண்டாம் காட்டு மிராண்டித்தனம் என்று சொல்லிக் கொண்டிருந்தேன், திருக்குறள் இல்லை என்று சொன்னால் தமிழ் சமூகம் என்ன செய்யும் என்று கேட்டவர்களுக்கு இந்த இடத்துல மலம் இருக்கு அதை எடுத்து போடு அப்படின்னு நான் சொன்னா அதை எடுத்துட்டு அந்த இடத்துல என்ன வைக்கிறதுன்னு கேட்பீங்களா? இது என்ன முட்டாள்தனம் என்று நான் பேசிக் கொண்டிருந்தேன். சொல்றது யார்? ஈவே ராமசாமி. ஆனால் என்னிடம் வந்து என்னுடைய சிஷ்யர்கள் எல்லாம் பரிமேலழகர் உரைதான் அப்படி இருக்கிறது, நாம ஒரு டுபாகுரா ஒரு உரையை எழுதி மக்களை ஏமாத்தலாம் என்று சொன்னார்கள். நான் கன்வின்ஸ் ஆயிட்டேன் இது ஒரு கருத்தான். இந்த கருத்தை வச்சுக்கிட்டு பொது வெளியில வந்து ஈவே ராமசாமியோட ஆட்கள் என்ன சொல்றாங்க, சார் சார் அவர் வந்து மலத்தோடு ஒப்பிட்டு பேசல, மலத்தோடு ஒப்பிட்டு பேசினேன் என்று அவரே ஒத்துக்கொள்ளுகிறார் மேடையில். இதுதான் இவங்களுடைய தகுடு தத்தம். நீங்க இவ்வளவு சொல்லுவீங்க சார், ஒரு நியூட்ரல் நடுநிலை, நடுநிலைனா நியாயத்தின் பக்கம் நிற்கிறதா நடுநிலை, நடுவில் நிற்கிறது இல்லை. நம்ம தான் ஆக்சுவலாக நடுநிலையாளர்கள். ஆனால் நடுநிலைன்னு சொல்லிக்கிட்டு நடுவால் ட்ராவல் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்ககிட்ட போய் கேட்டிங்கன்னு வைங்களேன், சார் என்ன வேணா சொல்லுங்க சார், அவங்க பாஷையில் பெரியார் அவர் வந்து ஏன் தெரியுங்களா, ஏன் தெரியுமா? ஏன் அப்படின்னா ஈவே ராமசாமியை பற்றி நாம் பாட புத்தகத்தில் படித்திருக்கிறோம். மெக்காலே எஜுகேஷன் சிஸ்டத்துடைய விக்டிம் நம்மலாம். மெக்காலே எஜுகேஷன் சிஸ்டத்துடைய விக்டிம். பிஜேபிக்கு வந்தவங்களே நிறைய பேர் அந்த வியாதியில் இருப்பாங்க. அவர் 1 வருஷம் 2 வருஷம் ஆகும் சரியாகிறதுக்கு. ஆமா, ஏன்னா தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழுணும் படிச்சிருப்போம். அச்சில் இருப்பது அறிவு, இதுதான் நமக்கு பயிற்றுவிக்கப்பட்டிருக்கிறது. மெக்காலே எஜுகேஷன் சிஸ்டத்துடைய பேஸ் என்ன அப்படின்னு சொன்னா, நான் பிரிண்டட் டெக்ஸ்ட்ல ஒரு விஷயத்தை சொல்லிட்டா நீங்க யோசிக்காம நம்பிடுவீங்க, யோசிக்காம நம்பிடுவீங்க. அச்சில் இருப்பது அறிவு. இந்த சிஸ்டத்தை மாற்றக்கூடாதுன்னு காங்கிரஸ் நினைச்சது ஏன்? அப்பதான் எமர்ஜென்சி கொடுமைகளை நமக்கு தெரியாம மறைக்க முடியும். போபால் விஷவாயு கசிவு போன்ற மிகப்பெரிய கோரங்களை நமக்கு தெரியாம மறைக்க முடியும். லால் பகதூர் சாஸ்திரி என்கிற இந்திய தேசத்தினுடைய பிரதமர் தாஷ்கண்ட்ல வச்சு விஷம் வச்சு கொல்லப்பட்டாருங்கிறது நமக்கு தெரியாம மறைக்க முடியும். நேரு குடும்பத்தை காந்தி குடும்பம் சொல்ல முடியுமா? இதெல்லாம் எப்படி அப்படின்னு சொன்னா, அச்சில் இருப்பது அறிவு. பிரிண்டட் டெக்ஸ்ட்ல ஒரு விஷயத்தை நான் போட்டு கொடுத்துட்டேன்னா நீங்க அதை நாலேஜ் நம்புவீங்க. இதுதான் மெக்காலே எஜுகேஷனுடைய பேஸ். இதைத்தான் நம்ம கல்விக் கொள்கை மூலமா மாத்துறோம். அச்சில் இருக்கிறது என்கிற காரணத்திற்காக நீ நம்பிவிட வேண்டிய அவசியம் இல்லை. கேள்வி கேட்டு உனக்கு அது கன்வின்ஸ் ஆனா நீ நம்புன்னு சொல்றோம். அதுதான் புதிய கல்விக் கொள்கை. இப்ப தெரியுதா புதிய கல்விக் கொள்கை ஏன் இவங்க எதிர்க்கிறாங்கன்னு? இந்த விஷயம் இருக்கு இல்லைங்களா, ஒன்றும் இல்லைங்க, நம்ம எல்லாருக்கும் நடந்திருக்கோம். நீங்கள் ஏதாவது ஒரு அறிவாக பேசுகிறீங்க, நம்ம ஏதாவது அறிவாக பேசுகிறோன்னு வைங்களேன், நம்ம சர்க்கிளில் இந்த டைலாகை எல்லாரும் கேட்டிருப்பாங்க, இதை எங்கே படிச்ச, இது எங்க, இந்த சொலவடை உலகத்தில் வேற எங்கேயாவது இருக்கான்னு பாருங்களேன், நம்ம ஊரில் மட்டும்தான் இருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னால், எந்த ஒரு அறிவார்ந்த விஷயமா இருந்தாலும் எங்கேயாவது ஒரு இடத்துல படித்து தான் சொல்லணும். ஏன் நம்ம சிந்தனையில் அறிவு வரக்கூடாதா? நம்ம சிந்தனையில் வந்து அது அறிவாக இருக்கக்கூடாதா? புத்தகன்றது யாரோ ஒருத்தருடைய சிந்தனை தானே. அப்போ அறிவு என்று சொன்னால் அதோடைய ஃபார்மட் என்ன சார்? பிரிண்டட் டெக்ஸ்ட். முடிச்சுட்டா மெக்காலே. அதைத்தான் இந்த அந்நிய நாட்டு சித்தாந்தவாதிகள் இப்பொழுது வரை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஈவே ராமசாமியை பற்றி பாடம் இப்பயும் இருக்கு.
சார் ஈவே ராமசாமி யார் தெரியுமா சார்? பிறக்கும் போதே கடவுள் மறுப்பாளர் சார். குவான்னு குறப்பு கத்தின்னு பிறக்கும் போதே கடவுள் இல்லை கடவுள் இல்லைன்னு சொன்னார். இதுதான் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கும். பார்த்துறீங்களா? 1925 மே மாதம் குடியரசு இதழை ஈவே ராமசாமி ஆரம்பிக்கிறார். யார் சீஃப் கெஸ்ட் தெரியுமா? கடலூர்ல இருந்து, எங்க ஊர்ல இருந்து சிவசுப்பிரமணிய மெஞ்ஞானியார்னு ஒரு சாமிஜி. அவரு தான் குடியரசு இதழை ரிப்பன் வெட்டி ஓபன் பண்ணி வைக்கிறார். ஈவே ராமசாமி சொல்றார், சுவாமிகளுடைய நேரம் கிடைத்து அவர் வந்து இந்த குடியரசு இதழை திறந்து வைத்தது நான் செய்த பூர்வ ஜென்ம புண்ணியம். சொல்றது யாரு? ஈவே ராமசாமி. முதல் குடியரசு இதழில் பாரத மாதா படம், ஒரு துறவி தியானம் செய்யற படம், பாரதியாருடைய வரிகள் எல்லாத்தையும் தாண்டி முதல் குடியரசு இதழ் ஆரம்பிக்கப்பட்டதற்கான நோக்கம் என்னன்னு ஈவே ராமசாமி சொல்றாரு தெரியுமா? தேசாபிமானம், பாஷாபிமானம், சமயாபிமானம். இவரை விட சிறந்த சங்கியை நீங்க எங்கேயாவது தேட முடியுமா? தேசபக்தி, தேசாபிமானம், பாஷாபிமானம், மொழிப்பற்று, சமயாபிமானம், மதப்பற்று. சமயத்தை இப்போ மதம் தானே நீங்க இல்லீகலா டெஃபினேஷன் கொடுக்குறோம் நம்ம தர்மத்துக்கு. இதை சொன்னது யாரு? ஈவே ராமசாமியே தான். முதல் 17 இதழ்கள் மறைச்சிட்டாங்க. இதழ் கிடைக்கலன்ட்டானுங்க. ஆணைமுத்து உட்பட எல்லாரும் சார் கிடைக்கல சார், எங்கேயா போச்சு? இப்ப 1925 எப்படி கிடைக்காம போயிடும்? எங்க போச்சு? இல்லைங்க கிடைக்கவே இல்லைங்க. ஒண்ணு கூடமாப்பா கிடைக்கல? கிடைக்கவே இல்லைங்க. கண்டுபிடிச்சாங்க கம்யூனிஸ்டுங்க. நாம போட்ட புக்கு இல்ல, முதல் குடியரசு கிடைத்து விட்டது, கம்யூனிஸ்டுங்க புக்கு போட்டாங்க. அந்த கம்யூனிஸ்டுங்க போட்ட புக்கையும் மறைச்சு வச்சிட்டாங்க. அதை நம்மால் கண்டுபிடிச்சு என்கிட்ட சொன்னார் குருஜி. அஸ்வத் இப்படி ஒரு புக் இருக்கு, நீ படிச்சிருக்கியா? இல்லையே குரு, கொடுங்க படிக்கிறேன். நானும் எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு இருக்கிறேன் அந்த புக்கை பத்தி. நாம போட்ட புக் இல்லை, மறுபடியும் ஞாபகம் வச்சுக்கணும். குடியரசு, முதல் குடியரசு கிடைத்து விட்டது, கம்யூனிஸ்டுங்க போட்ட புக்கு. அதுல முதல் குடியரசு இதனுடைய படத்தையே போட்டிருக்காங்க. உருண்டு உருண்டு மனுஷன் சாமி கும்பிட்டுருக்காயா, உருண்டு உருண்டு கும்பிட்டுருக்கான். நம்ம எல்லாம் என்ன கும்பிடுறோம்? ஓ, நீ தான் இவ்வளவு உருண்டு உருண்டு சாமி கும்பிட்டியே, திடீர்னு எப்படி உனக்கு கடவுள் மறுப்பு வந்துச்சு? எப்படி திடீர்னு எப்படிங்க வரும்? ராபிஸ் வருங்க திடீர்னு. ரோட்ல நடந்து போறோம், ஒரு வெறிநாய் வந்து கடிச்சிருது, திடீர்னு ராபிஸ் வரும். கடவுள் மறுப்பு அதுவும் ராபிஸ் மாதிரி தான். திடீர்னு எப்படி வரும்? இப்படி நீங்க யோசிக்கணும்ல. இவரு நம்மால 1929 இருந்து 32 வரைக்கும் ஃபாரின் டூர் போறாரு. மேலை நாடுகள், கீழே நாடுகள், எல்லா நாட்டுக்கும் ஃபாரின் டூர். யார் ஃபண்டு கொடுத்தார்? யார் ஃபண்டு கொடுத்தா? யாரு கூட்டு போனா? எதுக்கு கூட்டு போனாங்க? எதுக்கு ஒரு மனுஷன் வெறி பிடிச்ச மாதிரி எல்லா நாட்டுக்கும் திடீர்னு ஃபாரின் டூர் போனாரு? இந்த தமிழ் சமூகம் யோசித்து பார்த்திருக்க வேண்டுமா வேண்டாமா? கேள்வி எழுப்பி இருக்க வேண்டுமா வேண்டாமா? நீங்க கேட்கலாம், சார் அவரே பணக்காரர் தானே சார், பண்ணையார் ஜாதி தானே சார், பண்ணையார் ஜாதிகளுக்கும் பிராமணர் சமூகத்திற்கும் இடையில நடந்த சண்டை தானே சார் ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்னு நீங்க கேட்கலாம். அந்த பண்ணையார் மேட்டருக்கு அப்புறம் வரேன். இவரு பர்சனலா கஞ்ச பிசினாரி ஈவே ராமசாமி. கஞ்சனா கஞ்சம், கடல் சேர்த்த கஞ்சம். ஸ்ரீரங்கத்துல இருந்து வராரு சார் ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு. ஒரு செருப்பு வந்து ஒரு ரிக்ஷாவில் உழுது. ரிக்ஷாவில் ஊந்துச்சுன்னா அவங்க சொல்றாங்க, அவ்வளோ குறிப்பாத்தவன் கரெக்டாக போட்டிருக்க மாட்டானா, சரி அது இருக்கட்டும், ரிக்ஷாவில் ஊந்துதாவே இருக்கட்டும். ஊழ்ந்த உடனே அந்த ரிக்ஷா ஓட்டுற கிளம்பு கிளம்பு அப்படின்னு கிளப்பிடுறாரு. ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் போனவர் ரிக்ஷாக்காரனை டார்ச்சர் பண்ணி யூட்டர்ன் பண்ண வச்சு திருப்பி செருப்பு விழுந்த இடத்துக்கு வர்றாரு. செருப்பு வீசினவெல்லாம் போயிருப்பாங்கல்ல அந்த தைரியத்தில் வந்துட்டு, செருப்பு வீசப்பட்ட இடம் ஸ்ரீரங்கம். கேட்டால் இவங்க சொல்லுவாங்க, நாங்கள் மூட்டை மூட்டையாக பூணூல் ஒருத்தி ஈவே ராமசாமிக்கு அனுப்பி வச்சோன்னு. அதையும் உட்படுத்தணும். 1-2 இடத்துல பண்ணிட்டு அதுலேயும் பயங்கர பில்டப் பண்ணிப்பாங்க இவங்க. சரி அதை விடுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாரு, இந்த திசையில இருந்து தான் செருப்பு வந்தது அப்படின்ட்டு அந்த திசையை போய் பார்க்குறாரு.
ஏன்னா ஒரு செருப்பு ரிக்ஷாக்குள்ள வந்துருச்சு. ஒத்த செருப்போட அவன் போயிருக்க மாட்டான், கண்டிப்பா அந்த செருப்பை இங்க விட்டுருப்பான். அந்த செருப்பை தூக்கிட்டு வந்து ஒரு ஜோடி செருப்பை ஃபுல் ஷேப் பண்ணி அந்த ஒரு ஜோடி செருப்போட மெட்ராஸுக்கு வந்தவர் தான் ஈவே ராமசாமி. இப்பேற்பட்ட ஒரு கஞ்சர், உலகமகா கஞ்சர் எப்படி சார் ஃபாரின் ட்ரிப்பு போனாரு? யார் அவரை கூட்டு போனா தெரியல. ஆனா அந்த ஃபாரின் ட்ரிப்பு முடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவர் பேசின தத்துவம் எல்லாம் கடவுள் மறுப்பு. எப்போ 40 வயசுக்கு மேல, அது வரைக்கும் சங்கீதம். அதுக்கப்புறம் தான் அவர் என்ன பண்றாரு? கடவுள் மறுப்பு என்கிற ஒரு ஆபாசமான ஒரு தத்துவத்தை அவர் பேச ஆரம்பிக்கிறார். அதற்கு பிறகுதான் இந்த ஈவே ராமசாமி என்கிற நீங்கள் இன்றைக்கு காணுகிற அந்த மாயை முகம் அதுக்கப்புறம் அந்த ஃபாரின் ட்ரிப்புக்கு அப்புறம் தான் வருது. அந்த ஃபாரின் ட்ரிப்பை பற்றி நம்ம ஆராய்ச்சி பண்ணி ஒரு புக்கு போடணும். அவர் எங்கெல்லாம் போனார், யாரெல்லாம் ஃபண்டு கொடுத்தா, என்ன பேசினாங்க. சுபுஜி என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னார். இந்த திராவிட இயக்கங்கள் எல்லாம் ஆரம்பிப்பதற்கு முன்பாக காந்தி சொல்றார், பிராமணர்களுக்கு எதிரான விரோதம், வன்மம் தமிழகத்தில் கட்டமைக்கப்பட போகிறது, டைம் அப். எல்லாம் கொஞ்சம் ஜாகிரதையா இருங்க அப்படி சொல்லி காந்தி சொல்றார். இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா? அவருக்கும் எனக்கும் காந்தி விஷயத்தில் நிறைய சண்டை வரும். அதெல்லாம் நான் அப்புறம் சொல்றேன். கடைசியா ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், டைம் அப். ரெண்டாயிரம் வருஷமா பிராமணர்கள் அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்க சார். நீங்க ஈவே ராமசாமி பத்தி பேசும்போதெல்லாம் நீங்க கூட இப்ப என்கிட்ட கேட்பாங்க, என்ன சார் நீங்க பிராமணர்களுக்கு ஏன் நீங்க ஏன் ஏதாவது ஒன்றா எல்லாம் சப்போர்ட் பண்ணுறீங்க வரீங்க? இன்னைக்கு இல்லை, பல ஆண்டுகளாக பல மேடைகளில் பிராமணர்கள் மீது கட்டமைக்கப்பட்டிருக்கிற வன்மத்தை நான் தொடர்ந்து உடைத்து பேசி கொண்டிருக்கிறேன். ஏன் அப்படின்னு சொன்னால், ஈவே ராமசாமியை பற்றிய இந்த உண்மைகளை எல்லாம் சொல்லும் பொழுது கடைசியா சார் என்ன வேணா இருக்கட்டும் சார், 2000 வருஷம் பிராமின் டாமினேஷனை உடைச்சது ஈவே ராமசாமி சார் அப்படின்னு நிற்பாங்க. இல்லாத ஒரு விஷயத்த ஒருத்தர் உடைச்சாருன்னு சொன்னா அது உடைக்கலன்னு எப்படி நீங்க நிரூபிப்பீங்க? கஷ்டம் இல்லையா? இதான் கான்செப்ட். இப்போ 2000 வருஷமா அடிமைப்படுத்தி வைத்திருந்தார்களா? நீங்க கிறிஸ்தவத்தில் லேபிய கம்யூனிட்டின்னு ஒன்று இருக்கு. 11 சமூகங்கள் பழைய ஏற்பாட்டில் 11 சமூகங்கள் சம்பாதிக்கிற காசுல 10ல் 1 மடங்க எடுத்துட்டு வந்து அந்த லேபிய கம்யூனிட்டிட்ட கொடுத்துடணும். நீங்க உலகம் முழுவதும் அரசாங்கங்களின் மீது மத சபைகளினுடைய ஆக்கிரமிப்பு நடந்து கொண்டே இருக்கிறது. இதை எதிர்த்து தான் பிரெஞ்சு புரட்சி. அரசு மீது ஆக்கிரமிப்பு, பொருளாதார சுரண்டல், இதெல்லாம் ஒரு கலாச்சாரத்தில் பிரீஸ்ட் கம்யூனிட்டி உலகம் முழுதும் செய்திருக்கிறது. ஒரு இடத்துல செய்யல அப்படின்னு சொன்னா இந்திய தேசத்தில் மட்டும்தான். சொல்லிருக்கலாமே சார், நீ 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற 10,000 ரூபாய் கொண்டு வந்து கட்டு. பிச்சை எடுத்து சாப்பிடணும்னு தனக்குத்தானே விதித்து கொண்டது அந்த சமூகம். ஏன் இத்தனை வருஷமா கேட்கிற ஒரு பதில் சொன்னானா? தனக்குத்தானே பிச்சை எடுத்து சாப்பிட்டு கொள்ள வேண்டும் என்று அந்த சமூகம் தனக்குத்தானே விதித்து கொண்டதே ஏன்? அந்தணர் நூற்கும் அறத்திற்கும் ஆதியாய் நின்றது மன்னவன் செங்கோல். அந்தணர் நூற்பது அறம், இதானே இதோட கான்செப்ட். அந்தணர் நூற்கும் அறத்திற்கும், அந்தணர் நூற்பது அறம். அவர் 100க்கும் போது இப்படி 102 போயிருக்கலாமே. எல்லாம் வாங்கப்பா எனக்கு காசு கொடுங்க. உஞ்சவிருத்தி பிராமணம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அறுவடை முடிந்து சிந்தி சிதறிய தானியங்களை கொண்டு வந்து பொங்கி சாப்பிடணும். குருவுக்காக சிஷ்யர்கள் பிச்சை எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க. ஏன்? தன்னைத்தானே வருத்தி கொண்டது. அகரகாரங்கள், நாட்டுக்கோட்டை செட்டியார் வீடு மாதிரி பெருசாக இருக்கும், பெரிய ஒரு பிஸ்னஸ் கம்யூனிட்டி நம்ம தமிழ் சமூகத்தில். கடல் தாண்டி வாணிபம் செய்தவர்கள். வாணிபம் நீங்க பாருங்க, அதுக்கு ஓல்டஸ்ட் ஒரு பிசினஸ் கம்யூனிட்டி கிடையாது நாட்டுக்கோட்டை செட்டியாருங்க. கண்ணகியும் கோவலனும் நாட்டுக்கோட்டை செட்டியாருங்க. அவங்க வீடுகள் எப்படி இருந்தது? அந்த மாதிரியா இருந்தது அந்தணர்கள் வீடுகள். ஓட்டு வீடு தானே, ஒட்டு போட்ட கல்லு வீடு கூட கிடையாது. இதுதான் அவங்களுடைய வாழ்வியல் சார். எப்ப சோகால்டு டாமினேஷன் தலை தூக்குச்சு அப்படி சொன்னா, வெள்ளக்காரன் பீரியட்ல கொஞ்சம் பேர் இந்த கிளரிக்கல் போஸ்ட்டுக்கு போனாங்க. ஜட்ஜஸ் ஆனாங்க, இல்லைன்னு நான் சொல்லலை. அட்வொகேட்ஸாக இருந்தாங்க, இல்லைன்னு சொல்லலை. பண்ணையார் ஜாதிகளுக்கு ஈகோ கிளாஷ் ஆகுது.
நான் இவ்வளோ சொத்து வச்சிருக்கேன், எனக்கு கீழே இவ்வளோ ஜமீன் இருக்கு, ஆனால் அந்த பிராமணர்களுக்கு வெள்ளைக்காரன் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறான்ற ஒரு வெஞ்சன்ஸ் இவங்க மனசுக்குள்ள இருக்கு. வெள்ளைக்காரனுக்கு வேறு சில வெஞ்சன்ஸ் இருந்தது. சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட பாதி பேர் பலரும் பிராமணர்களாக இருந்தார்கள். நீங்கள் தமிழகத்தில் சுதந்திர போராட்ட தியாகிகள் எடுத்துக்கோங்க, நீங்கள் எந்த கம்யூனிட்டியாக வேணா இருங்க, 10 பேர் எழுதுங்க, 6 பேர் பிராமணர்கள். தமிழகத்தில் மகாகவி பாரதி, வாவேசு ஐயர், நீங்கள் எழுதிட்டே வாங்க, நீலகண்ட பிரம்மச்சாரி. அப்போ இது ரெண்டுத்தையும் பொருத்திக்கிட்டாங்க. ஒன்றும் இல்லை சார், அமைதிப்படை படத்தில் அன்றாயிர சத்யராஜ் கைட்டி போடுவாரா, அதை ஒருத்தர் துவைக்க வருவார். மணிவண்ணன் வந்து, யோ எத்தனை வருஷம் நான் இருக்கிறேன், நீ எப்படி துவைப்ப? வெள்ளக்கார அன்றாயிர துவைக்கிறதுக்கு நடந்த சண்டை தான் சார் ஜஸ்டிஸ் பார்ட்டி. இதுதான் ஜஸ்டிஸ் பார்ட்டி. நீங்க தமிழ் சமூகத்தினுடைய பெரும்பான்மை சமூகத்தை பத்தி நீங்க என்னைக்கும் கவலைப்பட்டது கிடையாது. எந்த சமூகத்திற்காகவும் நீங்கள் பேசியது கிடையாது. உங்களுக்கு எனக்கு எந்த சம்பந்தமுமே கிடையாது. ஆகையால திராவிட மாயை ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் வரலாறு, உண்மையான வரலாறு பேசப்பட வேண்டும். டைம் அப்னு சொல்லி ரொம்ப நேரம் ஆகுது, இருந்தாலும் ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். திராவிடமும் தமிழ் தேசியமும் தமிழகத்திற்கு தேவையில்லாத ஒன்று. தமிழகத்திற்கு தேவை தமிழும் தேசியமும். தென்குமரி வடபெருங்கல் குணக்குட கடலா எல்லை என்று புறநானூற்று பாடலும் தேசியத்தை பேசியிருக்கிறது. நம்முடைய சுதந்திர போராட்ட தியாகிகள் அத்தனை பேரும் தேசியத்தை பேசியிருக்கிறார்கள். சார், தமிழ்நாடு விடுதலை பிரகடனம்னு செஞ்சாங்களா சார் மருது சகோதரர்கள்? ஜம்பு தீவு பிரகடனம் என்று இந்த தேசம் முழுமைக்குமான சுதந்திரத்தை, முதல் சுதந்திர பிரகடனத்தை நம்முடைய தமிழர்கள் அறிவித்தார்கள். எங்கேயாவது காட்டுங்க சங்க இலக்கியத்தில் ஆரிய திராவிட இனவாதம் நடந்ததற்கான, அந்த சண்டை நடந்ததற்கான, அல்லது இது இரண்டும் இனம் என்பதற்கான ஒரு ரெஃபரன்ஸ் காட்டுங்க. அல்லது சுதந்திர போராட்டத்தில் வஉசி முதற்கொண்டு, நீலகண்ட பிரம்மச்சாரி முதற்கொண்டு, வீரன் வாஞ்சி முதல் கொண்டு யாராவது தமிழ் தனி தேசியம் என்று பேசியிருக்கிறார்களா? திராவிடம் தனி இனம் என்று பேசியிருக்கிறார்களா? எல்லோரும் பேசியது தமிழையும் தேசியத்தையும், எல்லோரும் கொண்டாடியது தமிழையும் தேசியத்தையும். இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி தமிழையும் தேசியத்தையும் கொண்டாடி கொண்டிருக்கிறது. தமிழர்களுக்கான தேவை நாம் பேசுகிற இந்த சித்தாந்தம். தமிழர்களுக்கு தேவை தமிழும் தேசியமும். வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன்.